குருவே நம. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரோட போதனைகள், சிந்தனைகள் பார்க்கலாம். பிரம்மம் அப்படிங்கிறது ஒரு நிலையான பொருள். ஆக்கல், அழித்தல், காத்தல் இதெல்லாம் செய்யாமல் தன்னைத்தானே அனுபவிச்சுக்கிட்டு செயலற்று இருக்கும்போது அதை தான் நம்ம பிரம்மம் அப்படின்னு சொல்கிறோம். படைத்தல் முதலான தொழிலை செய்யும்போது அதே பிரம்மத்தை சக்திங்கிறோம். அதை காளி அப்படின்னும் சொல்கிறோம். அவ்வளவுதான். பெயராலும் வடிவாலும் பிரம்மம் பலவாறாக இருக்குது. சிக்கி முக்கி கல் பல கோடி காலம் தண்ணீரில் கடந்தா கூட அது தன்னுள்ள இருக்க நெருப்பை ஒருபோதும் இழக்கிறதில்ல. அதை எப்போ வேணாலும் நீங்கள் இப்போ லட்சம் வருஷம் கழித்து நீங்கள் அந்த கல்லை எடுத்து இரும்பால் ஒரு தட்டு தட்டினீங்கன்னா நெருப்பு பொறி பறக்கும். இது மாதிரி தான் நல்ல திட சித்தமுள்ள பக்தனுமே அவன் லௌகீகத்தில் நல்ல ஒரு குடும்ப பாசம் அதுக்குள்ளே அவன் இருந்தாலும் கூட அந்த இறைவனோட பெயரை கேட்ட உடனே அவன் தன்னை மறந்தவனாகி விடுறான். ஆகாயத்தில் மேகங்கள் சூழ்ந்து சூரியனை மறைக்கும். அப்போ சூரியனோட பிரகாசம் மறைஞ்சு போயிடும். அதுபோல தான் நம்ம மனசில் அகங்காரம் இருக்கிற வரையிலும் நமக்கு அந்த ஈஸ்வர அந்த பிராப்தம் கிடையாது, பிரகாசிக்காது அந்த ஜோதி. அகங்காரம் இருக்கிற வரையில் ஞானமும் முக்தியும் கைகூடி வராது. பிறப்பும் இறப்பும் இருந்தே தான் தீரும். சிலர் எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அப்படியே கண்ணீராக ஒதுக்குறோம். சிலர் சொத்து சேரவே மாட்டேங்குதே, என்னை ஒருத்தனும் மதிக்கிறதே இல்லையே அப்படின்னு உள்ளம் குமுறுறோம். சிலர் எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் எனக்கு கிடைக்கலையேன்னு புலம்புறோம். கடவுளை காணலையே அப்படின்னு வருந்தி அழுகிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? நம்மக்குள்ள வெகு சிலர் தான் இருப்போம். ஒவ்வொரு நாளுமே இறைவனை நாம் பிரார்த்திக்கும்போது பிறரை குற்றம் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனையை வச்சுக்கணும். அந்த குற்றம் காணும் மனதால் மிகப்பெரிய துன்பமடையும் நம்ம மனசு. புது இடம் ஒரு இடத்துக்கு போகிறோம். அப்போ வழி தெரியறதுக்கு வழிகாட்டி ஒருத்தரோட ஒரு கைடோட நாம் அவங்க சொற்படியோடு போகணும். அதை விட்டுட்டு பலருடைய யோசனையும் கேட்டு நடக்க தொடங்கினோம்னா எல்லாமே குழப்பத்தில் போய் தான் முடியும். இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறது இந்த ஒன்று பிரயாணத்துக்காக இல்லை, நம்மளோட வாழ்க்கை முழுதும் எல்லா விஷயத்துக்குமே நாம் எடுத்துக்கணும். அதுபோல தான் கடவுளை அடையிற வழியிலையும் இப்போ ஒன்று நாளைக்கு ஒன்று நாளை மறுநாள் ஒன்று அப்படின்னு நம்ம மாற்றிக்கிட்டே இருந்தோம்னாலும் நம்ம மனம் அமைதியாக இருக்காது. அதனால் அப்படி இறைவனோட பாதத்தில் போய் சரணடைய முடியல, உங்களுக்கு இப்படி பல வாரம் இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு குரு உங்களை தேடி வருவார். அவர் சொல்படி நீங்கள் நடந்துக்கலாம். காந்த ஊசி எப்பையும் வடக்கு திசை நோக்கியே தான் அது காமிக்கும். அதனால் கடலில் செல்கிற அந்த கப்பல் திசை தவறி போகிறதில்ல. மனுஷனோட மனசுமே இறைவனை நாடி இருக்கிற வரையிலும் அவனோட உலக வாழ்க்கை கொஞ்சம் அப்படி இப்படி ஆட்டம் காணுமே ஒழிய திசை தவறி போக மாட்டான் மனுஷன். வீடு கட்டும்போது சாரம் அவசியம். ஆனால் வீடு கட்டி முடிச்சிட்டோம்னா சாரத்தை தேடுபவர் யாரும் கிடையாது. அதுபோல் ஆரம்பத்தில் உருவ வழிபாடு அவசியமாக இருக்குது, பின்னாடி அது தேவைப்படுறதில்ல. தண்ணீரை சிலர் ஜலம் அப்படிங்கிறாங்க, ஒரு சிலர் நீருங்கிறாங்க, ஒரு சிலர் வாரி அப்படின்னு கூட சொல்கிறாங்க, வாட்டருங்கிறாங்க, பானிங்கிறாங்க, இப்படி வேறு வேறு வார்த்தையில் அழைக்கிறாங்க. அதுபோல் ஒரே சச்சிதானந்த பொருளை சிலர் கடவுள்னோ, சிலர் அல்லா, சிலர் ஹரி அப்படிங்கிறோம், சிலர் இயேசுங்கிறோம், பிரம்மம் அப்படின்னு வேறு வேறு பெயரிட்டு அழைச்சிக்கிறோம். சித்திகளால் அகங்காரம் வருது. ஒரு சில விஷயங்களை நாம் கொஞ்சம் அடுத்தவங்க
அண்ணாந்து பார்க்குற மாதிரி சில விஷயங்களை செஞ்சிட்டோன்னா உடனே அகங்காரம் வந்துடுது. அந்த அகங்காரத்தினால தான் ஒருத்தன் ஈஸ்வரனை மறந்து போயிடுறான். உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னு வைங்க, அது இறைவன் மேல் கொண்ட பாசத்தினால், அன்பால் இருக்கட்டும். உலக பொருள்களுக்காக பைத்தியம் கொள்ள வேண்டாம். ஓம் குருவே நம.